வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இது வந்து ரியாக்ட் நேட்டிவ் தொடர். மொபைல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரணுன்றது என்னுடைய எண்ணம், அதோடைய வெளிப்பாடு தான் இது. இந்த ரியாக்ட் நேட்டிவ் மட்டும் இல்லை, ஃப்ளட்டர், ஜெமரின், இந்த மாதிரி வந்து மொபைல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு நிறைய டெக்னாலஜி நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக வரணும். ஸோ மொபைல் டெவலப்மெண்ட்டை எல்லோரும் கற்றுக்கணும். ஸோ நான் ஓப்பனாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தொடர்லாம் வந்து நிறைய வியூஸ், நிறைய ஒரு ரீச் இருந்தால் தான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு 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 மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு சப்போர்ட் அவ்வளோ கிடைக்கலான்னும் போது ஒரு கட்டத்தில் எனக்கும் வேணாம், விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம், இந்த மொபைல் டெவலப்மெண்ட் வீடியோஸ்லாம் சப்போர்ட் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் நேட்டிவ். நான் ஏற்கனவே சொன்னது. அதோட இந்த ஒரு தொடர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராவாக இருக்கும். ரொம்ப வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறது கிடையாது. கொஞ்சம் விரிவாக இருக்கும் எல்லா தகவலும். அதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதோடு வந்து உங்களுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். அண்ட் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக தான் கொண்டு போவேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த சேனலோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான QR கோட் ஸ்க்ரீனில் இருக்குது, மற்றும் பேபால் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரியாக்ட் நேட்டிவ் இது வந்து ஒரு மொபைல் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். இதை வச்சுக்கிட்டு நம்மளால் iOS, ஆண்ட்ராய்டு மாதிரியான மொபைல் ஆப்புகளை உருவாக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு iOSல ஒரு மொபைல் ஆப்பை உருவாக்குறதா இருந்தால் iOSக்குன்னு ஒரு தனி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இல்லையா? அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பயன்படுத்தி நீங்கள் iOSக்கு மட்டும் ஒரு ஆப்பை உருவாக்கலாம். ஆண்ட்ராய்டுக்கு அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் மட்டும் உருவாக்கலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் ஒரே மொபைல் ஆப்பை தான் வந்து உருவாக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? தனித்தனி கோடை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகும்? ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுத்த நினச்சாலும் iOS கோட்லேயும் போய் பண்ணணும், ஆண்ட்ராய்டு கோட்லேயும் போய் பண்ணணும். அப்போ 2 வேலை உங்களுக்கு இருக்குது. 2 கோடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த ரியாக்ட் நேட்டிவை வந்து கொண்டு வராங்க. ஏன்னா இந்த ரியாக்ட் நேட்டிவை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரே கோட், ஆனால் அது 2 பிளாட்ஃபார்ம், iOSலேயும் ஆண்ட்ராய்ட்லேயும் வேலை செய்யும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வேலை மிச்சமாகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரியாக்ட் நேட்டிவ் மாதிரியான டெக்னாலஜியை தேடி போகிறாங்க. அப்புறம் ரியாக்ட் நேட்டிவ்க்கு பின்னாடி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் 2015 இதை வந்து ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குன்றதால உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஈஸியாக விடைகள் கிடைச்சிரும். நிறையா கொஷின் ஆன்சர் வெப்சைட், உதாரணத்துக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ மாதிரியான வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான கோடு, அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் பயப்படாமல் இந்த டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்தலாம். அதோட இந்த ரியாக்ட் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் அப்படின்ற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியை அடிப்படையாக வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ரியாக்ட் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் ஏற்கனவே இருக்குது. ஸோ ரியாக்ட் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட என் சேனலில் ஏகப்பட்ட கோர்ஸ் வீடியோஸை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சீரீஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு அறிவுரை. அது உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ நம்ம என்னென்னா, நம்ம ரியாக்ட் நேட்டிவை வந்து பயன்படுத்தி ஆப்ஸ் எப்படி உருவாக்குறதுன்றதை கற்றுக்க போகிறோம். ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஒரு டெவலப்மெண்ட் செட்டப் வந்து இருக்கணும், என்விரான்மெண்ட் செட்டப். ஸோ நீங்கள் மொபைல் ஆப்பை உருவாக்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த மொபைலில் எப்படி ரன் ஆகுதுன்னெலாம் பார்த்துட்டு தான் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ டெஸ்ட் பண்ணுவீங்க, கோட் எப்படி வேலை செய்யுது, அதோடைய அவுட்புட் எப்படி வருது, இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் செட்டப் இருக்கணும். அதை தான் இப்போ நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் வந்து நம்மளுடைய சிஸ்டமில் பொருத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். முதல்ல உங்களுடைய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஆக ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணணும். ரியாக்ட் நேட்டிவ்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும், reactnative.dev. இந்த வெப்சைட் தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் நம்மளுடைய அந்த டாக்குமெண்டேஷன் பேஜெலாம் இருக்கும். இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்றதுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போ, இன்னொன்று வந்து ரியாக்ட் நேட்டிவ் CLI. எக்ஸ்போ அப்படின்றது ஒரு எளிமையான வழி. ஏன்னா நீங்கள் எழுத போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட்னால் அதுக்கு வந்து இந்த எக்ஸ்போவே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டு அல்லது iOS கோடெலாம் சம்மந்தப்பட்டு வருது அப்படின்னா அதுக்கு இந்த ரியாக்ட் நேட்டிவ் CLI தான் சரியாக இருக்கும்.
இப்போ எக்ஸ்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எமுலேட்டர்லாம் வந்து பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து எக்ஸ்போன்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டையும் உங்களுடைய அந்த மொபைல் அப்ளிகேஷன் மொபைலில் இருக்கிற இந்த எக்ஸ்போவும் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அவுட்புட்லாம் உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். ஆனால் எமுலேட்டர் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த ரியாக்ட் நேட்டிவ் CLI தான் தேர்ந்தெடுக்கணும். இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு டிஃப்ரென்ஸு. சரி, நம்ம இப்போ வந்து ரொம்ப எளிமையான வழியவே தேர்ந்தெடுப்போம். நம்ம வந்து எக்ஸ்போ அப்படின்ற ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் நீங்கள் உருவாக்குறதுக்கு வந்து இந்த ஒரு கமாண்டை வந்து பயன்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன விஷயம், இது என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு NPM பேக்கேஜோடைய கமாண்ட். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து Node.js அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் Node.jsன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த nodejs.org வெப்சைட் வரும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் யூசர்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனில் நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் இந்த LTS லாங் டேர்ம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்டிங்லாம் முடிச்சு தான் வரதால பிரச்சனைலாம் அவ்வளோ இருக்காது. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு node-v அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் நம்பர் வரணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணது இது, இந்த வெர்ஷன் நம்பர் வருது. இதே மாதிரி உங்களுக்கும் வருதுன்னா உங்கள் நோடு வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் நம்மளால் இந்த கமாண்டை வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நம்ம வேலை செய்யறதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஃபோல்டரில் போய் இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த கமாண்ட் எதுக்குன்னா ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த ஒரு ஃபோல்டர் பேத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன். இங்கே தான் நான் வந்து ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்டை வந்து உருவாக்க போகிறேன். இந்த பேத்தை வந்து நீங்கள் உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த அட்ரஸ் பாரில் போய் cmdன்னு டைப் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபோல்டர் பேத் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே தான் வந்து நம்ம அந்த கமாண்ட் வந்து பயன்படுத்த போகிறோம், இந்த npx கமாண்ட். இதை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி, இப்போ இந்த இடத்துல ஹாசம் ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ராஜெக்டுடைய பெயர். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வந்துட்டு மை ஆப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு வந்து என்னென்னா, இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கான ஸ்டெப்ஸ் நடக்கும். அது வந்து ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கு சில பேக்கேஜுகள் ஃபைல்ஸுகள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி செட் பண்ணும். இது வந்து சில நொடிகள்லேயும் முடியும், நிமிடங்கள்லேயும் முடியும், உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து இருக்குது. இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து உருவாகியாச்சு. இந்த ப்ராஜெக்டை வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டோ அல்லது iOSஓ இந்த 2 டிவைஸில் வந்து ரன் பண்ணோன்னா, இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நேவிகேட் பண்ணிட்டு இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டில் ரன் ஆகும், இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா iOSல ரன் ஆகும். அதே மாதிரி இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா வெப், அதாவது ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய அப்ளிகேஷன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போதைக்கு நம்மளுடைய செட்டப், நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போ வழியை தேர்ந்தெடுக்குது இல்லையா, அதனால் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்லாம் இல்லைன்றதால இது வேலை செய்யாது. சரிங்களா? அதே மாதிரி வெப்புக்கும் வந்து சில பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் இதுவும் வேலை செய்யும். மொத்தத்தில் வந்து இந்த ஒரு வழியெல்லாம் இப்போதைக்கு ரன் பண்ணாதீங்க. நான் வந்து திரும்பவும் அந்த டாக்குமெண்டேஷன் பேஜுக்கே வரேன். இங்கே வந்து அவங்க ரன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வழியை கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இங்கே அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் npx expo start அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது cd அந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து மை ஆப் இல்லையா, அதுக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்கிட்டு இவங்க சொன்ன அந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, npx expo start, இந்த கமாண்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு பண்ணேன்னா எக்ஸ்போ அப்படின்ற வழியில் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம் இல்லையா அந்த ப்ராஜெக்ட். அதனால் எக்ஸ்போ வழியில் நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மெட்ரோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுடைய ப்ராஜெக்டில். இந்த மெட்ரோ மூலமாக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் அவுட்புட் பார்க்கலாம். இதுக்கான வழி என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. என்னுடைய ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து என்னுடைய மொபைல் தான். எனி டெஸ்க்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனு. சரிங்களா? இப்போ நான் மொபைலில் என்னென்னலாம் பண்ணுறேனோ அதெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியும்.
ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு அப்போ நல்லா தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க ப்ளே ஸ்டோர் மூலமாக. ஆப் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்னென்னா எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. எக்ஸ்போன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போ அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போது இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா, இதில் வந்து ஸ்கேன் QR கோடுன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும், அதாவது வீடியோ பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் அலோன்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ண சொல்லி அந்த கேமரா ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து QR கோடு ஒன்று தெரியுதுல்ல, அந்த கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். இப்போ நான் ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் app.js டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு வருது. கீழே வர இந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது இல்லையா, இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய அவுட்புட். இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லையா, நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஒரு எடிட்டரில். என்ன எடிட்டரில் ஓப்பன் பண்ணலான்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு எடிட்டரில் ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து அந்த எடிட்டரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு CMD நீங்கள் மேலே டைப் பண்ணுறேன். இந்த பேத் ஓப்பன் ஆகும், இந்த ப்ராஜெக்ட் பேத். அதில் வந்து கோட் ஸ்பேஸ் டாட்னு வச்சேன்னா எனக்கு வந்து அந்த எடிட்டரில் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சும்மா ரன் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போட்டோம். ஆனால் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுறதை விட க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு டெர்மினல் ஒன்று இருக்குது, இங்கே கூட நீங்கள் அதை ரன் பண்ணலாம். ஆக நான் என்ன பண்ணுறேன், இங்கே npx expo start அப்படின்னு இந்த கமாண்டை இங்கே ரன் பண்ணுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ ரன் ஆகும், மெட்ரோ வரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீனை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன், ரைட் சைடில் இந்த ஸ்க்ரீனை கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு பார்க்க தெளிவாக இருக்கும். இப்போது எக்ஸ்போ ஆப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மெட்ரோவை நம்ம இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டோம் இல்லையா அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில், அதனால் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம திரும்பவும் அதை கனெக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ஓப்பன் அப் app.js டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஆப் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த வார்த்தைகள், இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். அது எங்கே இருக்கும்னா இந்த app.jsன்ற ஃபைலுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அந்த லைன். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலான்னா, நான் வந்து இப்போது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மாற்றுறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தேன்னா எனக்கு இங்கே வந்து ரன் ஆகலை. ஏன்னா வந்து மெட்ரோ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் ஸ்கேன் பண்ண போகிறேன். உங்கள் ஆப்பில் வந்துட்டு இங்கே பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆக இந்த மெட்ரோ ரன் ஆகுது இல்லையா, இங்கே அந்த QR கோடை நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண பிறகு திரும்பவும் ரன் ஆகுது. இப்போது ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இது பழைய அவுட்புட்டே வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் இங்கே வரும். அதுக்கு இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து R அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் வந்து ரீலோட் ஆகும். ஆக R கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸ்போ பார்த்திங்கன்னா இங்கே ரீலோட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த ஹலோ வேர்ல்டுன்ற வார்த்தை இங்கே வரும். நீங்கள் திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இப்போ உங்கள் மொபைலில் இருந்துக்கிட்டே நீங்கள் அவுட்புட் ஒவ்வொன்றத்தையும் பார்த்துக்கிட்டே வரலாம். ஆக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வெல்கம் டு JBL கோட் பார்த்தீங்களா மாறுது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதுக்கான அவுட்புட்டை இனிமேல் இந்த எக்ஸ்போ ஆப்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம டெவலப்மெண்ட் செட்டப்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ரியாக்ட் நேட்டிவில் எப்படி ஒரு ஆப்பை உருவாக்குறது, அதில் என்னென்ன பேசிக்ஸுன்றதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். சரி, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை வந்து செட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் உடைய அடிப்படைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ரியாக்ட்டுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது,
ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறது, அதை சப்மிட் பண்ணால் என்ன நடக்கும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதோட வந்து டிசைன் சம்மந்தமான விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த தொடருக்கு வந்து மதிப்பு கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அண்ட் மறுபடியும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.